வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தமிழ் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலுக்கு புது நண்பரா இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை உடனடியா பார்க்க முடியும். இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா 100 லீக்ல இரண்டாவது மேட்ச் ஆன மான்செஸ்டர் ஒரிஜினல் வெர்சஸ் சவுத்தர்ன் பிரேவுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். இந்த மேட்ச் ப்ரிவியூ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல்ல இப்போ புதுசா யூடியூப் சைட்ல இருந்து ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க, ஹைப் அப்படிங்கிறது. அதாவது நீங்க கமெண்ட் செக்ஷன் பக்கத்திலே போனீங்கன்னா உங்களுக்கு ஹைப் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கும். ஸோ நம்ம சேனலுக்கு அந்த ஹைப் அப்படிங்கிறத கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுடைய பாயிண்ட்ஸை கொடுத்து அது கொடுத்தீங்கன்னா இந்த வீடியோவை 4 நண்பர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும். ஸோ மறக்காம எல்லாருமே நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பா. ஸோ நன்றி. ஸோ இப்போ ரெண்டாவது மேட்சுக்கான ப்ரிவியூ பார்க்க போறோம். நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணாத நண்பராக இருந்தீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டைம் எல்லாமே நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல உங்களுக்காக ஃப்ரீயாவே கொடுத்துட்டு இருக்கோம். மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது. அதே போல நீங்க இன்னமும் X11 ஆப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய புது புது ஃபியூச்சர்லாம் நமக்காக கொண்டு வந்துட்டு இருக்காங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நம்ம சேனல் சார்பாக கொடுக்கக்கூடிய லீடர் போர்டு எல்லாமே உங்களுக்கு உங்களை வீடு தேடி உங்களுடைய பிரைஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ ஒரு சில பேருக்கு வந்துருச்சு, இன்னும் ஒரு சில பேருக்கு வந்துட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணுங்க. ஸோ ஒரு நம்பிக்கையான ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ இது வரைக்கும் நீங்க ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது. அண்ட் இன்னைக்கு மேட்ச் எங்க நடக்கு? ஓல்ட் ட்ராஃபோர்ட்ல நடக்கு. ஸோ இந்த மான்செஸ்டரை பொறுத்த வரைக்கும் இந்த பிச்சு பாத்தீங்கன்னா ஒரு பேலன்ஸ்டு பிச்சா தான் இருக்கு. அண்ட் இது பாத்தீங்கன்னா ஒரு மீடியம் ஸ்கோரிங் மேட்ச் தான். ரொம்ப பெரிய ஹை ஸ்கோர் வரக்கூடிய மேட்சோ இல்ல ரொம்ப லோ ஸ்கோர் வரக்கூடிய மேட்சோ அப்படிலாம் கிடையாது. ஒரு ஆவரேஜான ஸ்கோர் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல பாத்தீங்கன்னா பால் நல்லா ஸ்விங் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதே போல பாத்தீங்கன்னா ஸ்பின்னரை விட ஃபாஸ்ட் போலருக்கு கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ அதே போல பாத்தீங்க அப்படின்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ற டீமுக்கு நல்ல ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். அண்டர் லைட்ஸுக்கு கீழே, அதாவது இரவு நேர ஆட்டத்துல அவங்களுக்கு நல்லா இருக்கும். அண்ட் குறிப்பா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ற டீமுக்கு ஒரு சில அட்வான்டேஜஸ் இருக்கு. அண்ட் ஓவராலா இந்த பிச்சில் T20 டொமஸ்டிக்ல எப்படிலாம் ரிசல்ட் நடந்திருக்கு அப்படின்னா டோட்டலா 73 மேட்ச் ஆடிருக்காங்க. அதுல பேட்டிங் ஃபர்ஸ்ட் 41 மேட்ச் வின் பண்ணிருக்காங்க. இந்த காரணத்தினாலதான் அவங்க பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ற டீமுக்கு ஒரு சில அட்வான்டேஜஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் 29 முறை ஆடி இருக்காங்க. அண்ட் வின் டிராவானது 3 டைம். ஆவரேஜான ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் ஒரு 165. அதனாலதான் மீடியமான ஸ்கோர் இந்த பிச்சில் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஹை ஸ்கோர் 236, லோ ஸ்கோர் 53. இப்போ நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஒரு சிம்பிளா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா தான் ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம். இந்த 100 லீக்கு நமக்கு வரக்கூடிய அப்கமிங்ல ஆஸ்திரேலியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா சீரிஸ் இருக்கு, வெஸ்ட் இண்டீஸ் வர்சஸ் பாகிஸ்தான் ODI சீரிஸ் இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வீடியோ கொடுக்க ரெடியா இருக்கும். தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட் பண்ணுங்க. சப்போர்ட் பண்றது இந்த ஹைப் அப்படிங்கிறத நம்ம சேனலுக்கு உங்களுடைய பாயிண்ட்ஸ் கொடுங்க. காசையோ பணத்தையோ எதையுமே கேட்கல, ஜஸ்ட் ஒரு லைக் பட்டன் பிளஸ் அந்த ஹைப்புங்கிறத கொடுத்தீங்கன்னா போதுமானது. அண்ட் இப்போ மான்செஸ்டர் ஒரிஜினல் இருக்கு. ஸோ ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான டீமா தான் இருக்கிறாங்க. பாத்தீங்கன்னா தெரியும், பிலிப் சால்ட், பட்லர், மேத்யூ வெஸ்ட், அப்புறம் கிளாசனு, மெக்கினி, அடுத்தது ரிகோரி, அடுத்து ஹார்கனு, அடுத்து கொரி, அடுத்து அகமது, நூர் அகமது, ஹார்கி, அடுத்தது ஜேம்ஸ் ஆண்டர்சன். ஸோ இவங்க ஒரு நல்ல ஒரு ப்ராப்பரான ஒரு டீம் இருக்காங்க. ஸோ 3 பிளேயர் தான் இருக்கணும் நமக்கு வெளிநாட்டு பிளேயர். ஸோ அது கரெக்டா ஈக்குவல் ஆகுது. இங்க பாத்தீங்க அப்படின்னா வின்ஸ், ராய், ஃபின்னாலன். எனக்கு ராய் ஃபின்னாலன் எப்படி ஓப்பனிங் ஆட வைக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியல, அந்த ஒரு டவுட் இருக்கு. அண்ட் டூப்ளி, அடுத்தது ஈவன்ஸ், தாம்சனு, ஓவர்டனு, நம்ம ஜிம்மி ஓவர்டன் கிடையாது, இது வேற ஓவர்டன், மில்ஸ், டோப்ளி, அடுத்தது பாத்தீங்கன்னா பிரிங்ஸ். ஸோ இவங்க லாஸ்ட் இயர் விளாண்ட சேம் டீமா தான் இருக்கிறாங்க. ஒரு சில சேஞ்ச் மட்டும் தான் அவங்களும் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடியது மான்செஸ்டர் பவுலிங் ஆப்ஷன் பார்த்துடணும். பவுலிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் இங்க யாருக்குமே டபுள் ஆப்ஷன் அப்படிங்கிறது பவுலிங் ஆப்ஷன் இங்க கிடையவே கிடையாது. மான்செஸ்டர் ஒரிஜினல் பொறுத்த வரைக்கும் அந்த டாப் 5ல இருக்கக்கூடிய யாருமே பவுலிங் ஆப்ஷன் எடுக்க மாட்டாங்க. விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல யார் நிற்க போறா அப்படிங்கிறதே நம்ம மேட்ச் பார்க்கும்போது தான் தெரியும். ஏன்னா பிலிப் சால்ட் நிற்பாரா, பட்லர் நிற்பாரா, கிளாசன் நிற்பாரா, 3 பேருமே விக்கெட் கீப்பர் ஆப்ஷன். ஆனா யாரு ஆன் ஃபீல்ட்ல யாரு விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் எடுக்க போறாங்கிறத நமக்கு முக்கியம். அதை நம்ம கவனமா பார்க்கணும். ஸோ மற்றபடி பாத்தீங்கன்னா இந்த 6 பேருமே பவுலிங் பண்ணுவாங்க. ரிகோரி பாத்தீங்கன்னா மேக்சிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 பால் வரைக்கும் அவர் பவுல் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கார்ட்டனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அவர் அதிகபட்சம் ஒரு
15 பால் வரைக்கும் பவுல் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பெரிய பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 பால் வரைக்கும் பவுல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நூர் அகமது அவருடைய 20 பாலை கண்டிப்பா பவுல் பண்ணுவாரு. அண்ட் டாம் ஹார்ட்லியை பொறுத்த வரைக்கும் ஒரு 15 பால் பவுல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஆண்டர்சனும் வந்து அவருடைய ஒரு 15 பால் தான் வந்து பவுல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 30, 60, 70, 80, 90 பால் கிட்ட நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். எக்ஸ்ட்ரா ஒரு 5 பால் வேணா ஆண்டர்சன் பவுல் பண்ணலாம், இல்ல அப்படின்னா நம்மளுடைய கார்டன் பவுல் பண்ணலாம். ஸோ இந்த 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தவங்க அவங்களுடைய கம்ப்ளீட்டா ஃபுல் ஓவர் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ நம்ம ஏறக்குறைய பாத்தீங்க அப்படின்னா இதுதான் உங்களுடைய பவுலிங் ஆப்ஷனா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பா வந்து நூர் அகமடை மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா விக்கெட் டேக்கிங் போலர் கண்டிப்பா 100 கிட்ட இருந்து நம்ம வந்து 2 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஏன்னா 20 பாலும் கம்ப்ளீட்டா பவுல் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆண்டர்சனும் மேக்சிமம் வந்து இந்த பிச்சிலலாம் அவருக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கு. அதனால நம்ம குறைஞ்சது 1ல இருந்து 2 விக்கெட் வரைக்கும் நான் எதிர்பார்க்கிறேன். அதே போல இந்த கொரிங்கர் பிளேயர் இவரும் வந்து லாஸ்ட் சீசன் வந்து 100 லீக் நல்லா ஆடி இருக்காரு. மினிமம் எல்லா மேட்சுமே ஒரு விக்கெட் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான். அண்ட் கார்டன் கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா ஒரு விக்கெட் எடுக்கலாம். ஆனா ரிகோரி எனக்கு தெரிஞ்சு பவுலிங் பண்ணுவாராங்கிறது எனக்கு ஷுவர். கண்டிப்பா பவுலிங் பண்ணுவார் நம்ம சொல்ல முடியாது, கண்டிப்பா பண்ண மாட்டாருன்னு சொல்ல முடியாது. மேட்சுக்கு தகுந்தாப்புல பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஒரு சில பேட்டிங் அட்வான்டேஜும் அவர்கிட்ட இருக்கு. ஸோ அதனால அவருக்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் எடுக்கிறதுல தப்பு இல்லை. ஏன்னா பேட்டிங் பிளஸ் பவுலிங் பண்ணக்கூடிய ஒரே ஆல்ரவுண்டர் இந்த டீம்ல அப்படின்னு பார்த்தோம்னா அது அவரு மட்டும்தான். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன், டாப் 5ல நமக்கு வந்து பவுலிங் பண்ற ஆப்ஷன் யாருமே இல்லை, ஒன்லி பேட்டிங் ஆப்ஷன் மட்டும்தான். ஸோ அவர் மட்டும்தான் பேட்டிங் பிளஸ் பவுலிங் பண்றக்கூடிய ஒரு ஓரளவுக்கு டீசென்டான இருக்கக்கூடிய ஆல்ரவுண்டர் இந்த டீம்ல அவர் தான். ஸோ அவருக்கு வந்து நம்ம கொஞ்சம் கவனமா பார்ப்போம். அண்ட் பேட்டிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும், பிலிப் சால்ட், பட்லரு, மேத்யூ வெஸ்ட் அண்ட் கிளாசன் இந்த 4 பேருமே என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம். அதுலயும் குறிப்பா வந்து நீங்க பிலிப் சால்ட், பட்லர், கிளாசன் இந்த 3 பேர் எடுக்காம டீம் செட் பண்றது ரொம்பவே கடினம். ஆனா கிளாசன் வந்து ரீசன்ட் டைம்ஸ்ல நல்லா ஆடுறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த ஐபிஎல்ல இருந்து அவர் ஒண்ணுமே ஆடல அப்படிங்கறத என்னுடைய கருத்து. ஸோ இப்போ கூட நடந்த இந்த அமெரிக்கா கிரிக்கெட் லீக்ல கூட பாத்தீங்கன்னா மேஜர் கிரிக்கெட் லீக்ல அவர் அந்த டீமுக்கு ஒண்ணுமே பண்ணல. ஸோ பெருசா ஆடவே இல்லை. பட் இந்த மாதிரி லீக்ல அவருடைய செலக்டட் பெர்சன்டேஜ் வந்து 90% மேல இருக்கு. ஸோ நம்ம ஒருவேளை ரிஸ்கா ட்ரை எடுக்காம கூட போகலாம், இல்லைன்னு சொல்ல. பட் அந்த 90% இருக்கும்போது நம்ம சேஃபா போறது நல்லது, அவரை செலக்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ அதனாலதான் அண்ட் பட்லர் அண்ட் பிலிப் சால்ட் ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க ஒரு 10 டீம்லயும் 10க்குமே நீங்க போடுறது கிடையாது. ஒரு சில டீம்ல வேணா நீங்க வந்து மேத்யூ வெஸ்ட் வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிளாசனுக்கு பதிலாக நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். மற்றபடி அவ்வளவுதான். அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடியது இந்த டீம் பார்த்துருவோம். ஸோ இவங்களும் வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கான டீம், பட் பவுலிங்ல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா தாம்சன், அதுக்கப்புறம் வந்து ஓவர்டன், அடுத்து ஜோர்டான், மில்ஸ், தோப்லி, பிரிங்ஸ் சொல்லி 6 பேருமே சூப்பரா பவுலிங் பண்ணக்கூடிய பவுலர். இதுல பாத்தீங்கன்னா ஜோர்டான் கண்டிப்பா அவருடைய 20 பாலை வந்து பவுல் பண்ணிடுவாரு. மில்ஸ் அவருடைய 20 பாலை கண்டிப்பா பவுல் பண்ணுவாரு. தோப்லி அவருடைய 20 பாலை வந்து கண்டிப்பா பவுல் பண்ணுவாங்க. இந்த 3 பவுலர்ஸும் மேக்சிமம் வந்து அவங்களுடைய 20 பாலை வந்து பவுல் பண்ணிடுவாங்க. அண்ட் ஓவர்டன் லாஸ்ட் இயர்ல வந்து அவருடைய 20 பாலை நிறைய மேட்ச் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் நான் வந்து ஒரு 5 பால் கம்மி பண்ணிட்டு ஒரு 15 பால் வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் 20 கூட பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் பிரிங்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10 பால் வரைக்கும் பவுல் பண்ணலாம். ஏன் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 5 பால் வரைக்கும் வரலாம். அண்ட் தாம்சன் கிட்ட இருந்து ஒரு 10 பால் வரைக்கும் நம்ம குறைஞ்சபட்சம் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். மேபி இப்போ பாத்தீங்கன்னா 60, 70, 80, 85, 90, ஸோ 95 வரைக்கும் வருது. 100 பால் கிட்ட கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 90ல இருந்து ஒரு 110 வரைக்கும் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னாலே அனுசரிச்சிடலாம். கொஞ்சம் முன்ன போகலாம், கொஞ்சம் குறையலாம். ஏன்னா சரியா ப்ரெடிக்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். ஸோ தோராயமா இவ்வளவு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் இந்த தாம்சன் கிட்ட இன்னொரு அட்வான்டேஜ் இருக்கு. என்ன அப்படின்னா பேட்டிங் அட்வான்டேஜ் இருக்கு. கண்டிப்பா அவருக்கு ஒரு வேலை இன்னைக்கு பேட்டிங் ஃபர்ஸ்ட் வர்றாங்க அப்படின்னா கண்டிப்பா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா பேட்டிங் பண்ணாருன்னா நல்ல டீசென்ட் ஆடுவாரு. ஒரு 15 ரன்ல இருந்து 20 ரன் ஆடி கொடுத்துருவாரு. எப்படி நம்ம இங்க சொன்னோமோ அதே போலதான் அதே சேம் பொசிஷன் 6வதுல ஒரு பேட்டிங் பிளஸ் பவுலிங் பண்ணக்கூடிய ஆல்ரவுண்டர். ஏன்னா மேல இருக்கிற யாருமே வந்து வேற எதுவுமே பண்ண மாட்டாங்க. பவுலிங் ஆப்ஷன் யாருக்குமே கிடையாது, உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த காரணத்தினால நீங்க தாம்சனுக்கு வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா ஓவர்டன் வந்து நீங்க நம்ம சிஎஸ்கே ஆடின ஜேம்ஸ் ஜிம்மி ஓவர்டன் அவரு கிடையாது. இப்போ டெஸ்ட் ஆடிட்டு இருக்க ஓவர்டன் கிடையாது, இது வேற ஓவர்டன். ஸோ கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க.
ஸோ கிறிஸ் ஜோர்டானுக்கும் நீங்க கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். என்ன காரணம் அப்படின்னா, திடீர்னு வந்து இந்த டீம் ரொம்ப கேவலமா டாப் ஆர்டர்ஸ் எல்லாம் நம்ப முடியாது. வின்ஸ் ராய்லாம் டப்புன்னு அவுட் ஆகி போறக்கூடிய பிளேயர். அப்போ அன்னைக்கு மேட்ச்ல ஜோர்டான் வந்து ஒரு 20ல இருந்து ஒரு 30 ரன் கூட அடிச்சு கொடுப்பாரு. இந்த மாதிரி 100 லீக்ல எல்லாம் ஆடி இருக்காரு நல்லாவே. ஸோ ஜோர்டான் தாம்சன் உங்களுடைய ட்ரம்ப் கார்டு பிக்கா இருக்கலாம். பட் பவுலிங் ஆப்ஷன் படி இது. அண்ட் விக்கெட் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து ஜோர்டான் கிட்ட இருந்து 2 விக்கெட் எதிர்பார்க்கலாம். மில்ஸ் கிட்ட இருந்து 1 விக்கெட், டோப்லி கிட்ட இருந்து 2 விக்கெட், பிரிங்ஸ்டர் இருந்து 1 விக்கெட் எதிர்பார்க்கலாம். அண்ட் 1 விக்கெட் வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி எதிர்பார்க்கலாம். அண்ட் பேட்டிங் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா இந்த 5 பேர் வந்து ப்ராப்பரான பேட்டிங் ஆப்ஷன். இதுல வந்து வின்ஸ், ராய், ஃபின்னலன் இந்த 3 பேருமே வந்தா வருது போனா போதுன்னு சுத்தக்கூடிய பிளேயர்ஸ். உங்களுக்கே தெரியும். டே சிக்கிச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த 3 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் செஞ்சுரி 50+ அடிக்கிறது கூட வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதே போல டக் அவுட் 0ல இருந்து 10 ரன்னுக்குள்ள அவுட் ஆகி போறதுக்கும் இந்த 3 பேருக்கு அதிகமான வாய்ப்பும் இருக்கு. ஏன்னா அப்படிப்பட்ட பிளேயர்ஸ் தான் கண்ணை மூடிட்டு சுத்தக்கூடிய பிளேயர்ஸ். கொலி பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் சீசன்லாம் மேட்சுக்கு மேட்ச் வந்து ஒரு 20 to 30 ரன் ஆடுவாரு. ஈவென்ட்ஸும் அதே போலதான் ஒரு 20 to 30 ரன் நம்ம பார்த்துருக்கோம். இந்த பிபிஎல் லீக் எல்லாமே ஒரு டீசெண்டா ஆடக்கூடிய ஒரு பேட்டரா இருக்காரு. ரெனகட்ஸ்க்குலாம் அப்படிதான் ஆடி கொடுத்தாரு போன வருஷம். ஸோ அதனால இதுதான் கொஞ்சம் கவனமா பார்க்க வேண்டியது. குறிப்பா ஃபின்னலன் வந்து நல்ல ஃபார்ம்ல தான் இருக்கிறாரு. இன்டர்நேஷனல் மேட்ச்ல நியூசிலாந்து கூட நிறைய ஆடி இருக்கிறாரு அவங்க டீமுக்கு. ஸோ அதனால கொஞ்சம் அதை கவனமா பார்க்கலாம். அண்ட் வின்ஸ் ஒரு பிளேயர் சேஃபான ஈவெண்ட்ஸ் கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த டீம்ல கேப்டன் வைஸ் கேப்டன் கண்டிப்பா சால்ட்டுக்கு வந்து கேப்டன் வைஸ் கேப்டன், பட்லருக்கு வந்து கேப்டன் வைஸ் கேப்டன், நூர் அகமதுக்கு வந்து கேப்டன் வைஸ் கேப்டன், ஆண்டர்சனுக்கும் வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணலாம். நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் தாம்சனுக்கு கொடுங்க. பட் செலக்டட் பெர்சன்டேஜ்ல ரொம்ப கம்மியா தான் இருக்காரு. அண்ட் ஜோர்டானுக்கு வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் எடுக்கலாம். கேப்டன் வைஸ் கேப்டன். ஸோ இந்த மாதிரி ஒரு 8 பிளேயருக்கு வந்து நீங்க கேப்டன் வைஸ் கேப்டன் கூட உங்களுடைய கிராண்ட் லீக் டீம்ஸ்ல வந்து நீங்க கண்டிப்பா கன்சிடர் பண்ணலாம். கடைசியா என்னுடைய ஒரு ஸ்மால் லீக் டெமோ டீம் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஸோ டெமோ டீம் பாத்தீங்க அப்படின்னா பட்லர், கிளாசன், சால்ட் அந்த மான்செஸ்டர்ல 3 பேர் ட்ரை பண்ணியிருக்கோம். விகோரி அடுத்தது பாத்தீங்கன்னா நூர் அகமது, கொரி. ஸோ 3 பவுலிங் ஆப்ஷனையும் கவர் பண்ண மாதிரி கவர் பண்ணியிருக்கோம். இங்க ஃபின்னலன், வின்ஸ், தாம்சன், ஜோர்டான், மில்ஸ். ஸோ தோப்லி நல்ல ஆப்ஷன். உங்களுக்கு தோப்லி வேணும்னா இவருக்கு மேலா ட்ரை பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஜாசன் ராய் வேணா கூட ஜாசன் ராய்க்கு போகலாம். ஸோ இங்க கொஞ்சம் பவுலிங் கம்மியா இருந்த மாதிரி இருக்கும். நிறைய பேர் தாம்சனை செலக்ட் பண்ணவே இல்லை. மொத்தத்திலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10% உள்ளதான் இருக்கிறாரு. விருப்பம் உள்ளவங்க அவருக்கு மேல ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு யாரை வேணாலும் எடுத்து பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு தாம்சன் ஒரு நல்ல ஆப்ஷன். காரணம் இந்த இங்கிலாந்து T20 பிளாஸ்ட் எல்லாம் அவர் ஆடும்போது நல்லா ஆடிருக்காரு. ஒருக்கா ரெக்கார்ட் எடுத்து பாருங்க, பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அவ்வளவுதான். கேப்டன் வைஸ் கேப்டன் என்ன பொறுத்த வரைக்கும் மோஸ்டா உங்க ஆப்போனன்ட் வந்து கேப்டன் வைஸ் கேப்டனா பட்லர், பிலிப் சால்ட் இதுல இருந்து வருவாங்க. பட் ஜோர்டான் வந்து பெஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் என்ன பொறுத்த வரைக்கும். ஸோ அவ்வளவுதான் நண்பா நம்மளுடைய ப்ரெடிக்ஷன். ஸோ தொடர்ந்து நம்மளுடைய வீடியோக்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, வீடியோவை லைக் பண்ணுங்க, கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. நானும் உங்களோட ஷேர் பண்றேன். பிளஸ் அந்த கமெண்ட் செக்ஷனுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஹைப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட்டை கொடுங்க. தொடர்ந்து வீடியோ போட போறோம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.